வணக்கம். இனியதொரு காலை பொழுதில் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய சுயாதீன செய்தி பார்வையிலும் இன்றைய தேசிய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற முதற் பக்க முக்கிய செய்திகள் தொடர்பான விரிவானதும் சுயாதீனதுமான கருத்துக்களை வழங்குவதற்காக இன்றும் என்னோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு நௌஷாத் மொஹிடீன் அவர்கள். இன்றைய பத்திரிகைகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு முக்கியமான ஒரு செய்தி தலைப்புச் செய்தியாக வந்திருக்கின்றது. அந்த செய்தியை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், நீண்ட காலமாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருவதுண்டு. ஒரு செய்தியாக அல்லது ஒரு வதந்தியாக நாம் அதை பார்க்கலாம். அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் இடையிலே ஒரு இணக்கப்பாடு இருக்கிறது, அவர்களுக்கிடையிலே ஒரு உடன்பாடு இருக்கின்றது. இருவரும் அரசியலில் ஒரு இக்கட்டான நிலையை சந்திக்கின்ற போது ஒருவரை ஒருவர் காப்பாற்றிக் கொள்கின்றார்கள் என்பதான ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாக நிலவி வருவதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தின் போது கூட முன்னாள் ஜனாதிபதிக்கும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் இடையிலே நிறைய இணக்கப்பாடுகள் இருந்தன என்பதான குற்றச்சாட்டு அந்தந்த கட்சிகளுக்குள் இருந்தும் கூட கிளம்பியதை நாம் பார்க்கலாம். இது வெறுமனே ஒரு குற்றச்சாட்டா அல்லது ஒரு வதந்தியா செய்தியா என்பது தொடர்பாக எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாத ஒரு நிலையிலே நேற்றைய தினம் பத்தரமுல்லையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைமையகத்தில் நடந்த ஊடகவியலாளர் மாநாட்டின் போதும் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் மீண்டும் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதுதான் இன்றைய பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்தி என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது: ராஜபக்ச குடும்பத்தினர் தப்பிச் செல்ல விட வேண்டாம், கடும் நடவடிக்கைக்கு வலியுறுத்துகிறது ஜேவிபி என்பதாகவும், சிரந்தியை காப்பாற்ற ரணிலுக்கு மஹிந்த தொலைபேசி எடுத்தாரா என்பதான ஒரு கேள்விக்குறியுடன் கூடிய ஒரு செய்தியாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வீரகேசரி பத்திரிகையிலும் இந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது. ராஜபக்ச குடும்பத்தின் குற்றங்களை மூடி மறைப்பதில் அரசாங்கம் அக்கறை, மஹிந்த ரணிலுக்கிடையில் இரகசிய இணக்கப்பாடு என்கிறது ஜேவிபி என்பதாக அந்த செய்தியை வீரகேசரி பத்திரிகை தந்திருக்கின்றது. அதே போன்று டெய்லி நியூஸ் பத்திரிகையில் பார்க்கின்ற போது ஜேவிபி சேலஞ்சஸ் ரணில் டு டிஸ்க்ளோஸ் ரீசன் வை சிராந்தி டிட் நாட் அப்பியர் பிஃபோர் எஃப்சிஐடி என்பதாக டெய்லி நியூஸ் பத்திரிகை தந்திருக்கின்றது. நிதி குற்ற புலனாய்வு பிரிவிற்கு அவர் சமூகம் அளிக்காது, அவருக்கு எதிரான விசாரணையானது சபாநாயகர்களுடைய இல்லத்தில் தான் நடைபெற்றது. அதனை மையப்படுத்தி தான் இந்த கேள்வியை மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் இதற்கு முற்றிலும் புறம்பான ஒரு செய்தியையும் நாம் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நிதி குற்ற புலனாய்வு பிரிவினை ஹிட்லரினுடைய ரகசிய போலீசாருக்கு ஒப்பிடுகிறார் மஹிந்த என்பதான செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கின்றது அந்த செய்தியை. எஃப்சிஐடியை ஹிட்லரின் ரகசிய போலீசாருக்கு ஒப்பிடுகிறார் மஹிந்த என்பதாக தினக்குரல் பத்திரிகை அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தியாக தந்திருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் கூட NCM against PM unprecedented in வெஸ்ட்மின்ஸ்டர் ட்ரெடிஷன் MR என்பதாக டெய்லி நியூஸ் பத்திரிகை தந்திருக்கின்றது. அதே போன்று தினகரன் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். ஊழல் விசாரணைகளை மூடி மறைக்கும் முயற்சிகளை தோற்கடிக்க வேண்டும், நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு எதிராக போலி விமர்சனங்கள் என்பதாகவும் ஜேவிபியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தியாக வந்திருக்கின்றது. டெய்லி மிரர் பத்திரிகையிலும் ஜேவிபி கோல்ஸ் ஃபார் செட்டிங் யூபி ஆஃப் சிசி என்பதாக அனுரகுமார திசாநாயக் அவர்களை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்ற ஒரு முக்கிய செய்தியாக இருக்கின்றது. நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கத்தான் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். கடந்த சுமார் 5 மாத காலமாக இந்த அரசாங்கத்துக்குள் நேரடியாக ஆதரவளிக்காவிட்டாலும் கூட, அமைச்சு பொறுப்புகளை ஏற்காவிட்டாலும் கூட, இந்த அரசாங்கத்தை காப்பாற்றும் முயற்சியில் ஜேவிபி மறைமுகமாக ஈடுபட்டு வந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் எவ்வாறு மறைமுகமாக பின்னின்று தேவையான உதவிகளை வழங்கி தேவையான பிரசாரங்களை மேற்கொண்டார்களோ, அதேபோல் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவதிலும் கடந்த 5 மாத காலங்களாக அவர்கள் முன்னின்று உழைத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஜேவிபியின் இப்போதைய தலைமைத்துவத்துக்கும் முன்னாள் தலைமைத்துவம் சோமவன்ச அமரசிங்கவுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சோமவன்ச தனியாக பிரிந்து வருவதற்கு கூட முக்கிய காரணமாக அமைந்தது அனுரகுமார திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் சாய்ந்தவராக இருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றும் வகையில் தான் அவருடைய பாராளுமன்ற உரைகள் கூட அமைந்திருக்கின்றன என்பதுதான் ஜேவிபியின் முன்னாள் தலைவரின் குற்றச்சாட்டாக இருந்தது. தேசிய நிறைவேற்று அதிகார சபையில் அவர்கள் பங்கெடுத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அதிலும் அவர்கள் கலந்து கொள்வதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றார்கள். கடுமையான ஒரு அதிருப்திக்கு மத்தியில் தான் நேற்று ஜேவிபி இந்த செய்தியாளர் மாநாட்டில் சில உண்மைகளை மனம் திறந்து கக்கியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அது தொடர்பான செய்திகளின் போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
அரசாங்கம் இப்பொழுது மிகவும் இக்கட்டான ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது என்பதை யாராலும் மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது. குறிப்பாக அரசாங்கம் பதவிக்கு வந்த பொழுது மக்கள் மத்தியில் வழங்கிய முக்கியமான வாக்குறுதி தான் லஞ்ச ஊழல் விசாரணைகளுக்கு, லஞ்ச ஊழல் மோசடிகளுக்கு எதிராக, கடந்த அரசாங்கத்தின் மோசடிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்ற ஒரு உறுதியை மக்களுக்கு வழங்கியிருந்தார்கள். எனவே இந்த அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மக்கள் ஆணையானது அந்த விசாரணைகளை துரிதமாக முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு மக்கள் ஆணையாகத்தான் இருக்கின்றது. வெறுமனே மைத்ரிபால சிறிசேனவையும் ரணில் விக்ரமசிங்கவையும் பதவிக்கு கொண்டு வருவது மட்டுமல்ல அந்த மக்கள் ஆணையின் நோக்கம். அந்த மக்கள் ஆணையின் உள்நோக்கம் கடந்த ஆட்சி காலத்தின் ஊழல் மோசடிகளை அம்பலப்படுத்த வேண்டும், சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க வேண்டும், அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகத்தான் அந்த மக்கள் வழங்கிய ஆணையின் உள்நோக்கம், உள்கருத்து அமைந்திருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் இப்பொழுது அதிலிருந்து விலகிச் செல்கின்றது என்பதுதான் ஜேவிபியின் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. குறிப்பாக அரசாங்கத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் மிகவும் நெருக்கடியான ஒரு நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கின்றது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தில் ஒருவர் ராஜினாமா செய்திருக்கின்றார், தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். 3 உறுப்பினர்களை கொண்ட 3 ஆணையாளர்களை கொண்ட அந்த அமைப்பில் இப்பொழுது ஒருவர் ராஜினாமா செய்திருப்பதால் ஏனைய இருவரையும் கொண்டு இந்த விசாரணைகளை எதையுமே முன்னெடுத்து செல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்னும் ஒருவரை நியமிக்கவும் முடியாத ஒரு மோசமான நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. காரணம் 19வது திருத்தச் சட்டம் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. எனவே 19வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றிருக்கின்ற பட்சத்தில் அதில் குறிப்பிட்டுள்ளபடி முதலாவதாக அரசியல் சாசன சபை உருவாக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் ஏனைய ஆணைக்குழுக்கள், சுதந்திர ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்ட பின்னர் தான் இந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு புதிதாக ஒருவரை நியமிக்கலாம், அல்லது இப்போது இருக்கின்ற நியமனங்களை அவர்கள் மீள் நியமனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. எனவே இப்பொழுது இருக்கின்ற இடைவெளியை நிரப்பக்கூட முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை அரசாங்கத்தை நெருக்குதலுக்கு உள்ளாக்கும் வகையில் எதிர்க்கட்சியினரால், மஹிந்த தரப்பினரால் தூண்டப்பட்டு தான் ஒரு ஆணையாளர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தாரா என்ற ஒரு நியாயமான சந்தேகம் கூட எழுந்திருக்கின்றது. இப்போதைக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை பொறுத்த மட்டில் யாராவது சென்று முறைப்பாடு செய்தால் அந்த முறைப்பாடை பதிவு செய்யலாம், அவ்வளவுதான் அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரம். அதற்கு அப்பால் வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. விசாரணை நடத்தவோ அல்லது எங்காவது லஞ்சம் கொடுக்கப்படுகின்றது என்று தெரிஞ்சால், உங்களுக்கு தெரியும், முன்னர் லஞ்ச ஊழல் திணைக்கள அதிகாரிகள் சூட்சுமமாக திட்டமிட்டு அந்த இடத்துக்கு சென்று கையுமையுமாக சிலரை பிடித்திருக்கின்றார்கள். அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் இப்போது அவர்களால் அதை செய்ய முடியாது. வெறும் முறைப்பாடுகளை பதிவு செய்யும் நிலைக்கு மட்டும் அது தள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல் FCID இன்னும் மக்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு அமைப்பு தான் போலீஸ் திணைக்களத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த FCID என்ற நிதி மோசடிகள் தொடர்பாக விசாரணை செய்கின்ற பிரிவும். இந்த விசாரணை பிரிவுக்கு எதிராகவும் இப்பொழுது முதலில் கோத்தாபய ராஜபக்ச தொடங்கினார். அதன் பின்னர் அடுத்தடுத்து டிரான் நலஸ், பசில் ராஜபக்ச போன்ற பலர் இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்களாலும் இப்பொழுது முழுமையான ஒரு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த வழக்குகளின் தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் அவர்களுடைய செயற்பாடுகள் சற்று அசம்பந்தமாகவே இருக்கும் என்பதை தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு திட்டமிட்டு எதிர்க்கட்சிகள் மிக நுணுக்கமாக வியூகம் அமைத்து அரசாங்கத்தை ஒரு இக்கட்டான நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றன. அவர்களுடைய பிரதான குறியாக இருந்தது இந்த லஞ்ச ஊழல் ஆணை விசாரணை குழுவும் FCID விசாரணைகளும் முடக்கப்பட வேண்டும் என்பதுதான். அதை நிறைவேற்றுவதில் அவர்கள் இப்பொழுது ஓரளவுக்கு வெற்றி கண்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்ன என்பது தான் இப்பொழுது JVP எழுப்பியிருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. இதற்கான காரணத்தை அனுரகுமார திசாநாயக்க விளக்குகின்ற பொழுது ஜனாதிபதியினதும் பிரதம மந்திரியினதும் மந்தகதியிலான செயற்பாடுகள் தான் இதற்கு காரணமாக இருக்கின்றது. இதனால் தான் மஹிந்த ராஜபக்ச பிரிவினர் என்று தம்மை அழைத்துக் கொள்ளுகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அல்லது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஒரு பிரிவினர் வலுவடைந்தவர்கள் போல் தென்படுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய பலத்தை பிரயோகித்து வருகின்றார்கள், பாராளுமன்றத்தை குழப்பி வருகின்றார்கள். இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி இருந்தால், லஞ்ச ஊழல் விசாரணை மற்றும் நிதி மோசடி நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி இருந்தால் இன்று இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்பதுதான் JVPயின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. JVP தலைவர் நேற்று அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கின்றார். 2006ஆம் ஆண்டில் LTTயினருக்கு நிதி உதவி வழங்கிய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது அதில் பிரதான சூத்திரதாரியாக மஹிந்த ராஜபக்ச இருக்கின்றார். மஹிந்த ராஜபக்ச குடும்பம் தான் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டில் இடம்பெற்று வந்த பாரிய மோசடிகள் அனைத்துக்கும்
பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் அனுரகுமார திசாநாயக்கவின் கருத்தாக இருக்கின்றது. 20 அமைச்சர்களின் ஊழல் தொடர்பாக இந்த அரசாங்கத்துக்கு தக்க ஆதாரங்களோடு விடயங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் இதுவரை சரியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாமல் இருக்கின்றன. திவிநெகும பிரச்சனையை எடுத்து பார்த்தால் அதில் குற்றவாளியாக இருப்போர் பசில் ராஜபக்ச, எவன்கார்ட் மற்றும் மிக் விமானங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை எடுத்து பார்த்தால் அதில் குற்றவாளியாக இருப்பவர் அல்லது சந்தேகத்துக்குரியவராக இருப்பவர் கோத்தாபய ராஜபக்ச. தனியார் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றில் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த குற்றச்சாட்டை ஆராய்ந்து பார்த்தால் அதில் பிரதான சந்தேக நபராக இருப்பவர் யோஷித்த ராஜபக்ச. கெத்தாராம விளையாட்டு மைதானத்தில் பொருத்தப்பட்டிருந்த இரவு நேரத்தில் அந்த கிரிக்கெட் விளையாடுவதற்கான மின் விளக்குகளை தமது சொந்த தேவைக்காக கலட்டி எடுத்து வந்து கண்டியில் அதை பயன்படுத்தி கார் ரேஸ் நடத்தியவர்கள் யார் என்று தேடி பார்த்தால் அதில் நாமல் ராஜபக்ச பிரதான சந்தேக நபராக இருக்கின்றார். சிரிலிய நிதியம் தொடர்பாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதியின் பாரியாரால் நடத்தப்பட்டு வந்த விடயம் அதிலும் இப்பொழுது மோசடிகள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர், முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவின் மனைவி புஷ்பா ராஜபக்சவினால் ஒரு நிதியம் நடத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அதிலும் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாக இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. யுக்ரைனில் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருந்த முன்னாள் ரஷ்ய தூதுவர் யார் என்று தேடி பார்த்தால் அவரும் மஹிந்த ராஜபக்சவின் மிகவும் நெருங்கிய உறவினராக இருக்கின்றார். இப்படி மஹிந்த ராஜபக்ச குடும்பம்தான் கடந்த 10 ஆண்டுகளாக எல்லா விதமான குற்றச்சாட்டுகளிலும் ஈடுபட்டிருக்கின்றது. அதற்கான தகுந்த ஆதாரங்கள் கிடைத்தும் கூட அரசாங்கம் இன்னமும் துரித கதியில் செயற்படாமல் இருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் பிரதம மந்திரிக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் இருக்கின்ற இரகசியமான உடன்பாடு அல்லது அதனை நாங்கள் சாதாரண பேச்சு வழக்கில் சொன்னால் ஒரு வகையான அண்டர்ஸ்டாண்டிங் என்று குறிப்பிடுவார்கள். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கின் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை ரணில் விக்ரமசிங்கே தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் இப்பொழுது வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு. ஏற்கனவே பலருக்கு இந்த சந்தேகம் இருந்தது. ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது கூட மஹிந்த ராஜபக்சவுடன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததாக பல குற்றச்சாட்டுகள், பல கருத்துக்கள், பல வதந்திகள் அந்த காலத்தில் பரவி கொண்டிருந்தன. இப்பொழுது முதல் தடவையாக ஒரு அரசியல் கட்சியின் தலைவரின் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வெளிப்படையாக வந்திருப்பதால் நாங்களும் இதனை இங்கே வெளிப்படையாக பேசக்கூடியதாக இருக்கின்றது. முதல் தடவையாக அவர் நேரடியாக பிரதம மந்திரி மீது குற்றம் சாட்டி இருக்கின்றார். பிரதம மந்திரி அரசியலில் தூய்மையானவர் என்ற பெயர் எடுத்திருப்பது உண்மை. மிஸ்டர் கிளீன் என்ற பெயர் அவருக்கு இருக்கின்றது. இருந்தாலும் இந்த மாதிரியான விடயங்களில் அவர் ஓரளவு இணங்கி போகக்கூடியவர் என்பதுதான் இப்பொழுது ஜேவிபி தெரிவித்திருக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே ஏன் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்ற முனைகின்றார் என்பதை அவர் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஒருவேளை தான் சொல்வது, அதாவது அனுரகுமார திசாநாயக்க சொல்வது பிழையாகவோ பொய்யாகவோ இருந்தால் அதையும் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கின்றது. எனவே ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து பிரதம மந்திரியிடமிருந்து உடனடியான பதிலை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசாங்கத்திலிருந்து இப்பொழுது முக்கிய அதிகாரிகள் சிலர் விலகி போயிருக்கின்றார்கள். சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் ராஜினாமா செய்திருக்கின்றார். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ராஜினாமா செய்திருக்கின்றார். லஞ்ச ஆணை குழுவின் பணிப்பாளர் ஒருவர் ராஜினாமா செய்திருக்கின்றார். இன்னும் ஒருவர் அடுத்த ஓரிரு தினங்களில் ராஜினாமா செய்யப்படக்கூடும் என்ற ரீதியில் என்று சில சிங்கள பத்திரிகைகள் தகவல் தந்திருக்கின்றன. எனவே இவ்வாறு முக்கிய அதிகாரிகள் இப்பொழுது அரசாங்கத்தை விட்டு விலகிச் செல்வதன் காரணம் என்ன? அரசாங்கத்துக்கு அவர்கள் வேறு விதமான நெருக்குதல்களை ஏற்படுத்த போகின்றார்களா என்பது குறித்து ஆராயப்பட வேண்டும் என்பதுதான் அனுரகுமார திசாநாயக்கவின் முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. எனவே அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் ஒரு நாட்டின் பிரதமர் மீது பாரதூரமான குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றார். அப்படியானால் இந்த நாட்டு மக்கள் அவரை நம்பி வழங்கி, உங்களுக்கு தெரியும் நாங்கள் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் கூறி வந்திருக்கின்ற ஒரு விடயம், இன்றும் கூட நேற்று விஜயதாச ராஜபக்ச ஒரு இடத்தில் அதை குறிப்பிட்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவின் மீது நம்பிக்கை வைத்து ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சேர்த்து வழங்கப்பட்ட ஆணைத்தான் மைத்ரிபால சிறிசேனவுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளாக இருக்கின்றன. எனவே அந்த தளத்திலிருந்து தான் மைத்ரிபால சிறிசேன உருவாகினார். எனவே மக்கள் ரணில் விக்ரமசிங்க மீதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையை ரணில் விக்ரமசிங்க காப்பாற்றப் போகின்றாரா அல்லது தன்னுடைய சுய லாபங்களுக்காக காட்டிக் கொடுக்க போகின்றாரா என்பதுதான் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. ஜேவிபி சுமத்தி இருக்கின்ற குற்றச்சாட்டு மிகவும் பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு. பிரதமரிடமிருந்து இதற்கு எவ்வாறு பதில் வரும் என்பதைத்தான் இப்பொழுது இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து செய்திகளோடு நாம் இணைந்திருப்போம்.
சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் 8ஆம் தேதி 6ஆம் மாதம். இன்றைய தினம் அமைச்சரவை கூட இருக்கின்றது ஜனாதிபதி தலைமையிலே. அதே போன்று நாளைய தினம் பாராளுமன்றம் கூட இருக்கின்றது. பாராளுமன்றம் தன்னுடைய இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். நாளைய தினம் பாராளுமன்றம் கூடுகின்ற போது மிக முக்கிய ஒரு விடயமாக பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் 112 பேர் கையொப்பமிட்டு பாராளுமன்ற செயலாளரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். எனவே இது தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட இருக்கின்றன. என்னவாக போகின்றது? பாராளுமன்றத்தில் 20வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்படுமா அல்லது நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டு பாராளுமன்றம் தானாக கலைந்து விடுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்ற நிலையிலே பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் முதன்மை செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது தினகரன் பத்திரிகை இவ்வாறு தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது. பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சட்ட ரீதியான ஆவணம் அல்ல, மேலும் பலர் கைச்சாத்திடுவர் என்பதாக 2 செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சட்ட ரீதியான ஆவணம் அல்ல என்பதை தெரிவித்திருக்கின்றார் எஸ்பி திசாநாயக்க அமைச்சர் அவர்கள். அதே போன்று மேலும் பலர் கைச்சாத்திடுவர் என்கின்ற கருத்தை வலியுறுத்தியிருக்கின்றார் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள். அதே போன்று வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்த்தால் நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த அடுத்த கட்ட நகர்வு தீர்மானிப்பதற்கான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் முக்கிய கூட்டம் இன்று என்பதாக வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது. விவாதத்திற்கு இடமளியோம், பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் அரசாங்கம் திட்டவட்டம், வீரகேசரி பத்திரிகை மற்றொரு செய்தியை தந்திருக்கின்றது. அதே போன்று டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் கூட நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எகெயின்ஸ்ட் பிஎம் சம் சிக்னேச்சர்ஸ் ஃபேக் என்பதாக ரவி கருணாநாயக்க நிதியமைச்சரை மேற்கோள் காட்டி இந்த செய்தி தந்திருக்கின்றது. நம்பிக்கையில்லா தீர்மானம் மேற்கொள்ளப்படும், அது நிறைவேற்றப்படாது. அதே நேரத்தில் அதிலே கையொப்பமிடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்ற கையொப்பங்களிலே பல போலியான கையொப்பம் என்பதாக நிதியமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கின்ற செய்தியையும் நாங்கள் டெய்லி நியூஸ் பத்திரிகையில் பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தி 10-11ஆம் திகதிகளில் விவாதத்தை நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தும், 20ஐ காட்டி பிற்போட முடியாது என்கிறார் தினேஷ் குணவர்தன என்கின்ற ஒரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை தந்திருக்கின்றது. டெய்லி மிரர் பத்திரிகையிலும் கூட நோ ஃபெய்த் மோஷன் எம்எஸ் நாட் இன் ஃபேவர், டெய்லி மிரர் பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. அதே நேரத்தில் டெய்லி மிரர் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தி ஐ ஹேட் அ கிளியர் மெண்டேட் டு பிகம் பிஎம், ரணில் விக்ரம்சிங் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் எம்ஆர் மோஷன் எகெயின்ஸ்ட் பிஎம் வாரண்டட் என்பதாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வரையப்பட்டிருக்கின்றது. லக்பிம பத்திரிகையும் கூட இந்த செய்தியை தந்திருக்கின்றது. அகமதி மாறுகிரிமெட்டனம் ஹெட்டம சந்தேட்டை அமு என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகளின் முதன்மை செய்தியாக நாம் இந்த செய்தியையும் கருதலாம். இதுவும் ஒரு முக்கியமான விடயம். இன்றைய அரசியல் அரங்கில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இது அமைந்திருக்கின்றது. பிரதமருக்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது, பாராளுமன்ற செயலாளரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னரான நடவடிக்கைகள் அதற்கு எடுக்கப்பட வேண்டும். அது சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். சபாநாயகர் அதனை ஒழுங்கு பத்திரத்தில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். பின்னர் விவாதத்துக்கான திகதி குறிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் தான் விவாதம் இடம்பெற்று அது நிறைவேற்றப்படுமா அல்லது தோல்வி அடையுமா என்பதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும். எவ்வாறாயினும் இது இலங்கை அரசியல் வரலாற்றில் இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இது மாறி இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் பிரதமர் ஒருவருக்கு எதிராக பெரும்பான்மையான உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு சமர்ப்பித்திருக்கின்ற முதலாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் இதுதான் என்று எதிர்க்கட்சிகள் கூறுகின்றார்கள். 112 பேர் இதில் ஒப்பமிட்டிருப்பதாக கூறுகின்றார்கள். மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 225. அதில் சபாநாயகரை தள்ளி போட்டால் 224. 224இல் 112 என்பது சரிபாதியாக இருக்கின்றது. எனவே அரைவாசி பேர் இந்த பிரேரணையில் ஒப்பமிட்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் வாதமாக இருக்கின்றது. ரவி கருணாநாயக்க கூறுவது போல் அதில் பிழையான கையெழுத்துக்கள் அல்லது தவறான போலியான கையெழுத்துக்கள், மோசடி செய்யப்பட்ட கையெழுத்துக்கள் இருக்குமானால் அது மிகவும் பாரதூரமான ஒரு விடயம். அது மிகவும் போலீசார் மூலமாக சிஐடியினர் மூலமாக ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயம். அது போலி கையொப்பமிட்டவர்கள் யாருடைய கையொப்பத்தை போலியாக இட்டார்கள் என்பன போன்ற விடயங்களை எல்லாம் அவர் வெளிக்கொண்டு வர வேண்டும். சாதாரணமாக இந்த விடயத்திலிருந்து தப்புவதற்காகவோ அல்லது மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகவோ பொறுப்பற்ற விதத்தில் இதில் போலி கையெழுத்துக்கள் இருக்கின்றன என்று கூறி சமாளிக்க நினைப்பது ஒரு விவேகமான விடயம் அல்ல. இப்பொழுது எதிர்க்கட்சியினர் அதனை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சியினர் அந்த அளவு மடத்தனமாக நடந்து கொள்வார்களா? இவ்வாறான ஒரு முக்கிய பிரேரணையில் போலி கையெழுத்துக்களை இடும் அளவுக்கு மடத்தனமாக அவர்கள் நடந்து கொள்வார்களா என்பதும் யோசிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ரவி கருணாநாயக்க சில சந்தர்ப்பங்களில் இப்படித்தான் அவசரப்பட்டு சில கருத்துக்களை கூறுவார். பின்னர் அவராகவே அந்த கருத்தில் மௌனமாகி விடுவார். இதனை நாங்கள் தொடர்ந்து அவதானித்து வந்திருக்கின்றோம். இந்த விடயத்திலும்
அவர் ஒருவேளை அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு இவ்வாறு அவசரப்பட்டு கூறுகின்றாரா என்பதும் தெரியவில்லை. ஆனால் சில அமைச்சர்களுடைய கையெழுத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன என்று இன்னும் சிலர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதாவது ஒரே அமைச்சர் 2-3 இடங்களில் கைச்சாத்திட்டு இருக்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தால் அதுவும் தவறான விடயம். இதில் கையொப்பமிட்டுள்ள 35 எம்பிமார் தாங்கள் மீண்டும் அந்த கையொப்பங்களை வாபஸ் பெற தயாராக இருப்பதாக தெரிவித்திருப்பதாக கூட சில செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. எனவே இவை எல்லாவற்றையும் மிகவும் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பிரதமருக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எத்தனை பேர் உண்மையில் கையொப்பமிட்டிருக்கின்றார்கள் என்பது இப்பொழுது ஒரு பிரதான கேள்வியாக எழுந்திருக்கின்றது. அந்த கையொப்பங்கள் இந்த பிரேரணையை முன்னெடுத்து செல்வதற்கு போதுமானவையா என்பதும் இப்பொழுது முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் இதனுடைய அடுத்த கட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் என்ன நடக்கும் என்பதுதான் இப்பொழுது முக்கியமான பிரச்சனை. மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது அதைத்தான். இதில் கையொப்பமிட்டவர்கள் போலி கையொப்பமிட்டார்களா அல்லது ஒருவர் 2-3 இடங்களில் கையொப்பமிட்டாரா என்பதெல்லாம் மக்களுடைய பிரச்சனை அல்ல. மக்களுக்கு அது தேவையில்லாத விடயம். மக்களை பொறுத்தவரையில் அவற்றை நிரூபிக்க வேண்டியது அரசியல்வாதிகளின் அந்தந்த கட்சிகளின் பொறுப்பாக இருக்கின்றது. மக்களை பொறுத்த மட்டில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அடுத்தது என்ன நடக்கும் என்பதுதான் அவர்களுடைய பிரதான கேள்வியாக இருக்கின்றது. சாதாரண பாராளுமன்ற நடைமுறைகளின் பிரகாரம் பாராளுமன்ற சம்பிரதாயங்களின் பிரகாரம் நாங்கள் இதனை பார்க்கின்ற பொழுது இந்த தீர்மானம் ஒருவேளை நிறைவேற்றப்பட்டால் உடனடியாக பிரதம மந்திரி பதவி இழந்தவராக கருதப்படுவார். அதுதான் யதார்த்த நிலை. பிரதம மந்திரி பதவி இழந்தால் அவருடைய தலைமையில் இருக்கின்ற அமைச்சரவையும் தானாக பதவி இழந்துவிடும். இது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு மரபு. பிரதம மந்திரி தான் அமைச்சரவைக்கு தலைவராக இருக்கின்றவர். எனவே பிரதம மந்திரி பதவி இழந்தால் பிரதம மந்திரி மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக அடுத்தடுத்த அனைத்து அமைச்சர்களும் நம்பிக்கை இழந்தவர்களாகவும் அவர்கள் பதவி இழந்தவர்களாகவும் தான் கருதப்படுவார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் அரசாங்கம் கலைந்துவிடும், அரசாங்கம் கவிழ்த்தப்பட்டு விடும் என்பதுதான் அதனுடைய உண்மையான யதார்த்த நிலையாக இருக்கின்றது. அவ்வாறு அரசாங்கம் கவிழ்த்தப்பட்டால் அதற்கு அடுத்தது என்ன கட்டம் என்ற ஒரு பிரச்சனையும் இங்கு எழுகின்றது. சட்ட ரீதியாகவும் பாராளுமன்ற மரபுகளின் பிரகாரமும் பார்க்கின்ற பொழுது அதற்கு அடுத்தபடியாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையினரின் நம்பிக்கையை கொண்டிருந்த ஒருவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது ஒருவர் அதனை நிரூபிக்க வேண்டும். தனக்கு இவ்வளவு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்று சத்திய கடதாசிகள் மூலமோ கையெழுத்துக்கள் மூலமோ ஜனாதிபதிக்கு அதனை சமர்ப்பித்தால் அந்த பெரும்பான்மை உறுப்பினர்களின் நம்பிக்கையை வென்ற ஒருவரை ஜனாதிபதி பிரதமராக நியமிக்க வேண்டும் என்பதுதான் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட, நான் அறிந்த வரையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மரபாக இருக்கின்றது. இதுதான் சாதாரணமாக உலக நாடுகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இதைத்தான் எதிர்க்கட்சியினரும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இவ்வாறு தான் இந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் மிகவும் கவனமாக அதனை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். காரணம், அவர்களுடைய இலக்கு அதுவாகத்தான் இருக்கின்றது. இந்த பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு முன்னதாகவே சூட்சுமமாக அடுத்த ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த நகர்வுகள் எடுத்துச் செல்லப்படுகின்றன. ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பதற்கு முக்கிய காரணம் அதுதான். சாதாரணமாக நிதி அமைச்சர் என்பவர் அந்த அரசாங்கத்தின் முதுகெலும்பு போன்று இருப்பவர், பிரதமருக்கு அடுத்தபடியாக முக்கிய பொறுப்பில் இருப்பவர். எனவே நிதி அமைச்சர் நம்பிக்கையில் இருந்தால் சாதாரணமாக பட்ஜெட் தோற்கடிக்கப்பட்டால் அரசாங்கம் பதவி கவிழ்ந்துவிடும். எனவே நிதி அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அரசாங்கம் தள்ளாட தொடங்கிவிடும். பிரதமர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அரசாங்கம் கவிழ்ந்துவிடும். எனவே அந்த நிதி அமைச்சர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் அரசாங்கத்துக்கு ஒரு தள்ளாட்டத்தை ஏற்படுத்தி அடுத்த கட்டமாக பிரதமரின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றி அரசாங்கத்தை கவிழ்த்து ஆட்சியை கைப்பற்றுவதுதான் எதிர்க்கட்சிகள் வகுத்திருக்கின்ற வியூகம் என்பதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதை இன்னும் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இந்த நாட்டில் ஒரு அடுத்த கட்டமாக ஒரு இரத்தம் சிந்தா புரட்சியின் மூலம், ஒரு இரத்தம் சிந்தா சதி புரட்சியின் மூலம் பாராளுமன்றத்துக்குள் ஒரு சதியை செய்து பாராளுமன்றத்துக்குள் அரசியல் வியூகங்களை வகுத்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு சதியின் மூலம் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றினோம் என்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கான எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டு வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் ஒருவேளை அவர்கள் நினைப்பது நடந்தால் அடுத்த கட்டமாக அவர்கள் யாரை பிரதமராக நியமிக்க தயாராக இருக்கின்றார்கள் என்பதில் இன்னமும் மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போதுதான் அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய பிளவு ஏற்படும், ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது பிரதம மந்திரிக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில்
பாராளுமன்றத்தை கலைப்பது என்பதும் சற்று சிரமமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. கலைக்க முடியாது என்பதல்ல, கலைத்து விடலாம். ஆனால் அவ்வாறு கலைத்தால் அது அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சியினருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதாக, பிரசாரத்துக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பதாக அமையும். எனவே அரசாங்கம் மேலும் நெருக்கடிக்குள் தள்ளப்படும். எனவே இந்த பாராளுமன்றத்தில் இந்த விவாதத்தை எடுத்துக்கொள்ளாமலேயே இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரேரணையை பாராளுமன்ற செயலாளரை கொண்டே இதில் உள்ள கையொப்பங்களை சரிபார்த்தோ அல்லது வேறு விதமாகவும் அதனை ரத்து செய்து ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த பிரேரணையை ஓரம் தள்ளிவிட்டு பாராளுமன்றத்தை கலைத்தால் அரசாங்கத்துக்கு பிரச்சனையின்றி அடுத்த தேர்தலுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அரசாங்கம் இவ்வாறான ஒரு சதியை யோசித்து கொண்டிருக்கின்றது. அதுவும் சதிதான். அரசியலில் எதிர்க்கட்சியினர் வகுத்திருக்கின்ற வியூகமும் அரசியலை பொறுத்த மட்டில் சதியாகத்தான் இருக்கின்றது. இந்த இரண்டு சதிகளுள் எந்த சதி வெற்றி பெறும் என்பதைத்தான் இப்பொழுது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதனிடையே 20வது திருத்தச் சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதிலும் அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி கூடிய கவனம் செலுத்தி வருகின்றார். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்த மட்டில் அவர்கள் அதை தவிர்த்து கொண்டு அடுத்த பாராளுமன்றத்துக்கு செல்வதே சிறந்தது என்ற நிலையில்தான், அடுத்த பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பது தான் மேலானது என்ற நிலையில் இருப்பதை தான் இப்பொழுது நாங்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மான நடவடிக்கைகள் மூலம் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அரசியலை எடுத்து பார்க்கின்ற போது பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையுடன் சேர்த்ததாகத்தான் 20வது திருத்தச் சட்டம் தொடர்பான விடயங்கள் பேசப்படுகின்றன. குறிப்பாக பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் கைச்சாத்திட்டிருக்கின்ற 112 பேரிலே 20வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் தான் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதத்திற்கு கோர வேண்டும் என்று அவர்கள் கோரியிருக்கின்றார்கள். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் 35 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய கையொப்பத்தை வாபஸ் பெறப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். எனவே 20ஓடு இணைத்துத்தான் நாம் பார்க்க வேண்டும். இன்றைய பத்திரிகைகளில் 20வது திருத்தச் சட்டம் தொடர்பான பல செய்திகளும் வந்திருக்கின்றன. அவற்றை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக சிறியதொரு விளம்பர இடைவேளை. சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கிறீர்கள். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. பிரதமர் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்கின்றார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது தினக்குரல் பத்திரிகையிலே கட்டமிடப்பட்ட செய்தியாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. பாராளுமன்றத்தில் யானைகளின் எண்ணிக்கையை அதிகரியுங்கள் என்பதான ஒரு செய்தியை பார்க்கலாம். ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மீண்டெழுவதற்கு முயற்சிப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்ததுடன் எதிர்வரும் தேர்தலில் ஊழல் தேவையா அல்லது அபிவிருத்தி வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என கூறியுள்ளார். கல்கமுவ மற்றும் நிக்கவரட்டிய பகுதிகளில் பிரதமர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மக்கள் சந்திப்புகளை நடத்தினார். ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பங்கெடுத்த இச்சந்திப்புகளில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உரையாற்றுகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதேச சபைகள் மூலம் எதிர்காலத்தில் பிராந்தியங்களை அபிவிருத்தி செய்ய எண்ணியுள்ளேன், கிராமப்புற வீதிகளை அபிவிருத்தி செய்ய உள்ளேன். இதன்போது எவரும் இடைத்தரகு வேலை பார்க்க முடியாது. மஹிந்த ராஜபக்ச வீதிகளை அமைத்த போது இடம்பெற்ற தரகு எடுக்கும் முறை இங்கு இருக்காது. எனவே அபிவிருத்திக்காக பாராளுமன்றத்தில் யானைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு கோருகிறேன் என்பதாக அவர் கூறியிருக்கின்றார். அதேபோன்று இன்னும் ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது. மஹிந்த உட்பட எவரையும் தேர்தலில் சந்திக்க தயார் என்பதான ஒரு செய்தியை பார்க்கலாம். எதிர்வரும் தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச மட்டுமல்ல எவரென்றாலும் தன்னுடன் மோத வருமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சவால் விடுத்துள்ளதுடன் தன்னிடம் மக்கள் பலம் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் தேர்தலின் பின் முழு பாராளுமன்றத்தையும் அரசாங்கம் ஒன்றாக நிலைப்படுத்தி நாட்டு மக்களுக்கு உதவி செய்வதே எமது நோக்கம் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்று கல்கமுவ மற்றும் நிக்கவரட்டிய பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதுதான் அவர் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் வீரகேசரி பத்திரிகையில் விவாதத்திற்கு இடமளியோம் என்கின்ற தலைப்பிலே ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அந்த செய்தியிலே நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது பிரதமரை நீக்க கோரி பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். பிரதமரை மாத்திரமன்றி முழு அரசாங்கத்தையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதிய பாராளுமன்றத்தை உருவாக்குவதே எமது நோக்கமாகும் என்பதாக அவர் தெரிவித்த கருத்துக்களையும் பார்க்கலாம். அதேபோன்று தினகரன் பத்திரிகையில் ஐக்கிய தேசிய கட்சி அரசை அமைக்க நாடே அணி திரண்டுள்ளது என்பதான ஒரு செய்தியை தரப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் கலைக்கப்படுவதையே விரும்புகின்றோம் என்பதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் நேற்று ஸ்ரீகொத்தாவில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது தெரிவித்த கருத்துக்கள் அடங்கிய ஒரு செய்தியையும் நாம் பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதான புகைப்படங்களாக கல்கமுவ மற்றும் நிக்கவரட்டிய பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டுக்குழு கூட்டங்களை நடத்தியது. பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம், ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர்கள் ஆகியோர் மேடையில் அமர்ந்திருப்பதை படத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று இன்னுமொரு புகைப்படத்தையும் தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது. வில்பத்து சரணாலய பூமிக்கு அண்மித்த பகுதியில் மீள்குடியேற்றம் செய்யப்படுவது தொடர்பாக சுற்றாடல் பாதுகாப்பு அமைப்புகள் ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை தயாரித்துள்ளது. இந்த அறிக்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம்
அலரி மாளிகையில் வைத்து கையளிக்கப்பட்ட போது பிடிக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தினகரன் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. வடமாகாண முஸ்லிம்களின் மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி மன்னாரில் கையெழுத்து வேட்டை மரிச்சிக்கட்டி கிராமத்தில் நேற்று ஆரம்பம் என்பதான ஒரு செய்தியையும் பார்க்கலாம். அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் இந்த கையெழுத்து வேட்டையில் கலந்து இருக்கின்றார் என்பதையும் இந்த புகைப்படத்தினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தடைப்பட்டுள்ள வடமாகாண முஸ்லிம்களின் மீள் குடியேற்றத்தினை வலியுறுத்தி 2 லட்சம் கையெழுத்துக்களை சேகரிக்கும் நடவடிக்கை ஒன்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 10 மணிக்கு மன்னார் முசலி பிரதேச சபைக்குட்பட்ட மரிச்சிக்கட்டி கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் கைத்தொழில் வாணிப அமைச்சருமான ரிஷாத் பதியுதீன், வடமாகாண சபை உறுப்பினர் ரிஃப்கான் பதியுதீன் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து நாம் 20வது திருத்தச் சட்டம் தொடர்பான செய்திகளை பார்க்கின்ற போதும் வீரகேசரி பத்திரிகையிலே தலைப்புச் செய்தி இடம் பிடித்திருக்கிறது. 20 தொடர்பில் ஆராய விசேட அமைச்சரவை கூட்டம் இன்று. அதே நேரத்தில் தினகரன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக ஜனாதிபதி தலைமையில் இன்று விசேட கூட்டம். டெய்லி நியூஸ் பத்திரிகையும் இந்த செய்தியை தந்திருக்கின்றது. குரூசியல் கேபினெட் மீட்டிங் டு அடாப்ட் ஜெனரல் ஃப்ரேம்வொர்க் ஆன் 20A, நியூ ஃப்ரேம்வொர்க் டு பி கெசட் இமீடியட்லி, கேபினெட் சப் கமிட்டி ரிப்போர்ட் டு ப்ரொவைட் என்பதாக ஒரு பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த 20வது திருத்தச் சட்டம் தொடர்பான செய்தியை டெய்லி நியூஸ் பத்திரிகை தந்திருக்கின்றது. அதே போன்று லங்காதீப பத்திரிகையிலும் இந்த செய்தியை பார்க்கலாம். விஸ்ஸ அத கேபினெட் டுவெட்ட ஹெட்ட கெசட் டுவெட்ட என்பதாக லங்காதீப பத்திரிகை செய்தியை தந்திருக்கின்றது பிரதான தலைப்புச் செய்தியாக. லக்பிம பத்திரிகையிலும் கூட விஸ்ஸ சங்கோதனைய கேபினெட் தீந்துவ அத என்பதாக லக்பிம பத்திரிகை தந்திருக்கின்றது. லக்பிம பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தி, விஸ்ஸ தினவமு ஜனஹமுவ அத கொலம்பதி என்பதாக ஒரு செய்தியை லக்பிம பத்திரிகை தந்திருக்கிறது. இது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இந்த விடயத்தில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது. குறிப்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த விடயத்தில் கூடிய கவனம் செலுத்தி வருகின்றார் என்பதை நாங்கள் செய்திகள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பங்காளி கட்சிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இப்போதைய கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இது தொடர்பாக விரிவாக ஆராய்ந்திருக்கின்றார். 20வது திருத்தச் சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் குறைந்தபட்சம் சமர்ப்பிக்கவாவது வேண்டும். இப்போது இருக்கின்ற பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்படுகின்றதா இல்லையா என்பது ஒருபுறம் இருக்கட்டும், அதை சமர்ப்பிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் என்பதுதான் அவருடைய எண்ணமாகவும் திட்டமாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் பாராளுமன்றம் கடைசியாக கூடிய பொழுது எப்படி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மஹிந்த ஆதரவு அணியினர் குழப்பினார்களோ அதே போல்தான் இந்த கூட்டத்தையும் அவர்கள் குழப்பி இருக்கின்றார்கள். 20வது திருத்தச் சட்டத்தை விட முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விடயம் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை என்ற ரீதியில் அவர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஜனாதிபதியை பொறுத்தவற்றில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய விடயம் பிரதமரின் நம்பிக்கையில்லா தீர்மானம் அல்ல, 20வது திருத்தச் சட்டம் என்பதாக இருந்திருக்கின்றது. எனவே இந்த கருத்து மோதல் காரணமாக எந்தவிதமான முடிவுகளும் எட்டப்படாத நிலையில் அந்த கூட்டம் நிறைவடைந்திருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் இன்று சில முக்கிய கூட்டங்கள் இடம்பெறவிருக்கின்றன. குறிப்பாக அமைச்சரவை கூட்டம் நாளை மறுதினம், நாளை பாராளுமன்றம் இடம்பெறுவதால் நாளை மறுதினம் இடம்பெறும் என்றுதான் ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அமைச்சரவை கூட்டத்தை மாற்றி ஒரு தினம் பாராளுமன்ற அமர்வுக்கு முன்னதாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் பிரச்சினை காரணமாக இன்று அமைச்சரவை அது தொடர்பாக ஆராய்வதற்காக கூடுகின்றது. கொழும்பில் இன்று ஒரு பிரதான கூட்டம் இடம்பெறவிருக்கின்றது. இது தவிர மீண்டும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய பங்காளி கட்சிகளின் உறுப்பினர்களை இன்று சந்தித்து பேசவிருக்கின்றார் என்று பல சந்திப்புகள் இன்று இடம்பெறவிருப்பதை நாங்கள் இந்த செய்திகள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் 20வது திருத்தச் சட்ட மூலத்தின் நகல் வரைவு சமர்ப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அமைச்சர்கள் உபகுழு ஒன்று 9 பேர் கொண்ட ஒரு அமைச்சர்கள் உபகுழு இது தொடர்பாக ஆராய்ந்து தன்னுடைய கருத்துக்களை சமர்ப்பித்தது கடந்த அமைச்சரவை கூட்டத்தில். ஆனால் அதற்கு சிறுபான்மையினர் கட்சியினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கு அது முடிவெடுக்கப்படாமல் விடப்பட்டது. இப்பொழுது அது ஒரு நகல் வரைவாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது இருக்கின்ற நிலையில் நகல் வரைவாக தயாரிக்க முடியாது என்பதுதான் குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரின் வாதமாக இருந்தது. இது தொடர்பாக அவருக்கும் அமைச்சர் சம்பிக்க ரணவக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றது என்ற தகவலையும் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி வாயிலாக வழங்கி இருக்கின்றோம். இவ்வாறான ஒரு சூழலில் தான் இது இப்பொழுது நகல் வரைவாக உருவாக்கப்பட்டிருப்பதாகத்தான் இன்றைய தகவல்கள் மூலம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நகல் வரைவு இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றது. ஆனால் இன்றைய அமைச்சரவையில் இது தொடர்பாகவும், அதாவது 20வது திருத்தச் சட்டம் தொடர்பாகவும் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாகவும் 2 விடயங்களிலும் முக்கிய கவனம் செலுத்தப்படவிருப்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதி மைத்ரிபால
சிறிசேனவை பொறுத்தமட்டில் இந்த 20வது திருத்தம் தான் இப்பொழுது அவருக்கு முக்கியமான விடயமாக இருக்கின்றதை தவிர பிரதமர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் அல்ல என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இன்று இந்த பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவளிக்கும் அமைச்சர்கள் சிலரும் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த கூட்டத்தில் எவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்பது தெரியவில்லை. எவ்வாறாயினும் இன்று இடம்பெறுவது ஒரு முக்கியமான அமைச்சரவை கூட்டமாக இருக்கின்றது. பெரும்பாலும் இதுவரை கிடைத்திருக்கின்ற தகவல்களை நேற்று வார இறுதியில் வெளியாகியிருக்கின்ற அரசியல் பத்திரிகைகளை வாசித்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒருவேளை இதற்கு இணக்கம் தெரிவிக்காவிட்டால் இந்த 20வது திருத்த சட்ட மூலத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அரசியல் கட்சிகளும் ஏனைய அமைச்சர்களும் இணக்கம் தெரிவிக்காவிட்டால் பெரும்பாலும் அடுத்த ஓரிரு தினங்களில் பாராளுமன்றம் கலைக்கப்படலாம். அதை தவிர ஜனாதிபதிக்கு வேறு வழியில்லை என்பதைத்தான் அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஒருவேளை இதற்கு அமைச்சர்கள் பெரும்பாலானவர்கள் சம்மதம் தெரிவித்தால், இதனை ஏற்றுக்கொண்டால் அடுத்த கட்டமாக இது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி இந்த 20வது திருத்தம் நகரும் என்பதுதான் இன்றைய செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எது நடக்கும் என்பதை இன்று இரவுக்கு பின்னர் தான் நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே நேரத்தில் நேற்றைய தினம் பத்திரிகைகளில் கூட சுசில் பிரேம்ஜயந்த் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு அளிக்காவிட்டாலும் 20ஐ நாங்கள் நிறைவேற்றியாகுவோம் என்பதாக கூறியிருக்கின்றார். பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படங்களை நாங்கள் பார்க்கின்ற போது எரிபொருள் சேமிப்பு வேலை திட்டமான நாளைக்காக இன்று என்ற செயற்பாட்டின் சைக்கிள் ஓட்ட நிகழ்வு நேற்று ஜெயவர்தனபுர கிம்புலாவல சந்தியில் ஆரம்பமானது. இதில் அமைச்சர் சம்பிக்கவும் பங்கேற்றுள்ளதை படத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அனைவரும் இந்த சைக்கிள் ஓட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இன்னும் ஒரு பிரதான புகைப்படமாக 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரிக்கையை வலியுறுத்தி நுவரெலியாவில் நேற்றைய தினம் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பார்க்கலாம். இது ஒரு பிரதான செய்தியாகவும் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் வீரகேசரி பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி மலையகத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம், கோரிக்கை நிறைவேறும் வரை தொடரும் எனவும் அறிவிப்பு என்பதான ஒரு செய்தியை பார்க்கலாம். அதே நேரத்தில் கட்டமிடப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தியாக தினக்குரல் பத்திரிகையும் இந்த செய்தியை தந்திருக்கின்றது. 1000 ரூபாய் அதிகரிப்பு வழங்க கோரி நுவரெலியாவின் பல பகுதியிலும் ஆர்ப்பாட்டம் என்பதாக அந்த செய்தியை பார்க்கலாம். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள உயர்வை வலியுறுத்தி பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு எதிரான கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நுவரெலியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்றன. தொழிலாளர் தேசிய சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தமக்கான அடிப்படை சம்பளமான 450 ரூபாவை 800 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும், ஏனைய கொடுப்பனவுகள் அடங்கலாக 1000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். அத்தோடு தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுத் தருவோம் என்று உறுதி கூறியவர்கள் இன்று நழுவல் போக்கான பதில்களை கூறிக்கொண்டிருக்கின்றனர். முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளில் எவ்விதமான நிலைப்பாடும் எடுக்கப்படவில்லை. இதனால் தொழிலாளர்கள் விரக்தி நிலையை அடைந்துள்ளனர். எனவே நியாயமான சம்பளத்தினை வலியுறுத்தி நாம் போராட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்ற ஒரு செய்தியாக விபத்து தொடர்பான ஒரு செய்தியை சொல்லலாம். தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது. 300 அடி பள்ளத்தில் வான் வீழ்ந்ததில் 4 உயிரிழப்பு, 13 பேர் படுகாயம். வேன் என்பதைத்தான் தமிழ் படுத்தி வான் என்று தந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். இதே செய்தியை தாங்கள் பார்க்கின்ற போது வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கின்றது. வேன் பள்ளத்தில் வீழ்ந்து விபத்து, 4 பலி, 13 பேர் காயம், மாத்தலை ஏல்கடுவையில் சம்பவம் என்பதாக தந்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையிலும் கூட வேன் பள்ளத்தில் பாய்ந்து விபத்து, 4 பலி, 13 பேர் காயம் என்பதாக அந்த செய்தியை தந்திருக்கின்றது. டெய்லி மிரர் பத்திரிகையில் 6 killed 26 injured in 2 accidents என்பதாக டெய்லி மிரர் பத்திரிகை 2 விபத்துக்கள் தொடர்பான செய்திகளை தந்திருக்கிறது. டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் கூட வேன் கோஸ் டவுன் precipice killing 4 injuring 13 என்பதாக அந்த செய்தியை தந்திருக்கின்றது. இந்த செய்தி தொடர்பாக நாம் பார்க்கின்ற போது மாத்தலை செம்புவத்தை பகுதியில் வேனொன்று பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 6 சிறுவர்கள் உட்பட 13 பேர் படுகாயமடைந்த நிலையில் மாத்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் என்பதாக அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். இன்றைய சுயாதீன செய்தி பார்வையில் அடுத்ததாக நாங்கள் இன்றைய தேசிய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரங்களை பார்க்கலாம். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். வீரகேசரின் கேலி சித்திரம் பிரதம மந்திரிக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த அசௌகரியங்களையும் அதனால் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற
அந்த காது குடைச்சல்களையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த கார்ட்டூன் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து தினமின பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். தினமின பத்திரிகையின் கேலி சித்திரம் முன்னாள் ஜனாதிபதி கூறுகின்றார், சிங்களத்தில் இந்த பெடபெரி டாசன்லா என்று குறிப்பிடுவார்கள், அதாவது வேலை செய்ய முடியாதவர்கள் ஒன்றுக்கும் லாயக்கற்றவர்கள் என்று. இந்த ஒன்றுக்கும் லாயக்கற்ற வெடபெரி டாசன்கள் என்னை கொண்டு போய் சிறையில் வைக்க பார்க்கின்றார்கள் என்று ஜனாதிபதி கூறுகின்றார். அவர் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது இப்படி கூறியிருந்தார். ஆனால் அவர் ஐக்கிய தேசிய கட்சியினரை சாடியிருந்தார். ஆனால் இப்பொழுது அவரோடனே ஒட்டி கொண்டிருக்கின்ற உதயகம்மன் பிளவும் விமல் வீரவன்சவும் கூறுகின்றார்கள், ஒருவேளை எங்களைத்தான் இப்படி கூறுகின்றாரோ தெரியாது என்று கூறுவது போல் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து திவையின பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். திவையின பத்திரிகையின் கேலி சித்திரம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் இன்றைய நிலை. இது கிட்டத்தட்ட அங்கவீனர்கள் பாவிக்கின்ற ஒரு வண்டி போல் தான் இங்கு வரையப்பட்டிருக்கின்றது. 20வது திருத்தச் சட்டம் 19வது திருத்தச் சட்டம் முன்சில்லாக இருக்கின்றது. அது ஒரு வாரம் கடந்திருக்கின்றது. 20வது திருத்தத்தை வைத்து ஜனாதிபதியை பிரதம மந்திரி தள்ளிச் செல்வது போல் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து லக்பிம பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். லக்பிம பத்திரிகையின் கேலி சித்திரமும் அதனை அடிப்படையாக கொண்டு தான் தரப்பட்டிருக்கின்றது. இந்த பல்லக்கை தூக்குவதற்கு எவரும் இல்லை. முன்பக்கத்தை கூட ஜனாதிபதி தான் இரு கரங்களையும் வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அதற்கு யாரும் கை கொடுக்க இன்னமும் முன்வரவில்லை. அதற்கு பதிலாக எல்லோரும் பாராளுமன்றத்தை கலையுங்கள் என்று கோஷம் எழுப்பிக் கொண்டிருப்பதை தான் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். ஐலண்ட் பத்திரிகையின் கேலி சித்திரமும் அதனை கருப்பொருளாக கொண்டுதான் தரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி சமையல் அறையில் 20வது திருத்தச் சட்டம் மூலம் என்ற அந்த சமையலை தயாரித்து கொண்டிருக்கின்றார். பின்னால் ரணில் விக்ரமசிங்க யூஎன்பி ரெடி ஃபார் ஜெனரல் எலெக்ஷன், ஐக்கிய தேசிய கட்சி பொது தேர்தலுக்கு தயாராக இருக்கின்றது என்ற பாத்திரத்தை கொடுப்பது போல் தான் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து லங்காதீப பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். லங்காதீப பத்திரிகையின் கேலி சித்திரம் மரங்கொத்தி பறவைகள் போல் வரையப்பட்டிருப்பவர்கள் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் முன்னாள் கல்வி அமைச்சரும், உள்ளுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருப்பவர் முன்னாள் உயர்கல்வி அமைச்சர், இப்பொழுதும் அமைச்சரவையில் இருக்கின்றவர். அடுத்து லங்காதீப பத்திரிகையின் சுவாரஸ் கார்ட்டூன். இதுவும் முன்னாள் ஜனாதிபதி அடிப்படையாக கொண்டு தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ஒரு இடத்தில் பேசும் பொழுது சிறிகொத்தா, அதாவது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகம் அமைந்திருக்கின்ற இடத்துக்கு எத்தனை தடவை நான் காப்பட் போட்டு கொடுத்திருக்கின்றேன் என்பதை அவர்கள் தேடி பார்க்கட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கார்ட்டூன் தரப்பட்டிருக்கின்றது. அவர் அவ்வாறு சொன்னதை கேட்டு நாங்கள் ஆரம்பத்தில் பேசிய விடயம் முன்னாள் ஜனாதிபதிக்கும் இப்போதைய பிரதமருக்கும் இடையிலான ஒரு ரகசிய சம்பந்தம் இருக்கின்றது என்று ஜேவிபி தெரிவித்திருக்கின்ற குற்றச்சாட்டை அடிப்படையாக கொண்டு ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார், கேட்டு பாருங்கள், பாதை மட்டுமா போட்டு தந்திருக்கின்றார், சிறிகோத்தாவுக்கு இன்னும் என்னவெல்லாமோ செய்திருக்கின்றாரே என்று. இறுதியாக மௌபிம பத்திரிகையினுடைய கேலி. மௌபிம பத்திரிகையின் கேலி சித்திரம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஒரு கர்ப்பிணி பெண் போல் பிரசவத்துக்கு தயாரான நிலையில் அவர் அந்த பிரசவ அறைக்கு லேபர் ரூமுக்கு செல்ல முற்படுகின்றார். ஆனால் அங்கே போர்ட் போடப்பட்டிருக்கின்றது, அறிவித்தல் போடப்பட்டிருக்கின்றது, இன்று அல்ல நாளை வாங்கள், இன்று போய் நாளை வாருங்கள் என்று. இந்த அளவில் நாங்கள் சுயாதீன செய்தி பார்வையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் நாளை சுயாதீன செய்தி பார்வையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.